ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நம்ம போயிடலாம். பயன்பாட்டுக்கு வந்தது அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இந்த திட்டம் வந்து என்னென்னா, பவானி ஆற்றினுடைய காளிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து உபரி நீரை எடுத்துகிட்டு வந்து ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட 1045 மொத்தமாக 1045 நீர்நிலைகள் வந்து பயன்பெற வச்சு, இதன் மூலமாக வந்து 24,468 ஏக்கர் நிலங்கள் வந்து பயன்பெற வைக்கிற திட்டம் தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இந்த திட்டம் வந்து நேற்றுலேருந்து பயன்பாட்டுக்கு வந்தது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். கர்ப்பிணிகளை கண்காணிக்க 102 மருத்துவ சேவை எண். அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய உடல்நலத்தையும் அவங்களுடைய சிகிச்சை முறையும் வந்து விசாரிக்கிறதுக்காக கிராமம் மற்றும் வட்டார சுகாதார செவிலியர்கள் மூலமாக இந்த நம்பர்லேருந்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி எல்லாமே வந்து செக் பண்ணிப்பாங்க. இதன் மூலமாக வந்து அவங்களுடைய ஹெல்த் இதுவை வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணிக்கு வந்து 5 முறைக்கு மேலே வந்து ஆலோசகர்கள் வந்து தொடர்பு கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதன் மூலமாக அவங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்குது, சிகிச்சை விவரம், அதாவது ட்ரீட்மெண்ட்டில் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத அவங்க ஆலோசகர்கள் எல்லாமே வந்து உறுதி செஞ்சுப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தினுடைய தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபியான சுனில்குமார் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்த சீமா அகர்வால் வந்து தமிழக காவல்துறையினுடைய பொது விநியோக பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக பணிமாற்றப்பட்டதுனால தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தினுடைய தலைவராக சுனில்குமார் அவர்கள், அதாவது ஓய்வு பெற்ற டிஜிபியான சுனில்குமார் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். தெற்குலகின் குரல் மாநாட்டில் 123 நாடுகள் பங்கேற்பு. ஜெய்சங்கர் தகவல். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவினுடைய சார்பில் தெற்கின் குரல் 3வது உச்சி மாநாடு வந்து காணொலி சார்பாக நேற்று வந்து நடைபெற்றிருக்கோம். அதில் மொத்தமாக 123 நாடுகளை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எல்லாமே வந்து கலந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். பேராஷூட் மூலம் மருத்துவ பொருட்கள் இராணுவம் விமானப்படை சோதனை. அதாவது பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பேராஷூட் மூலமாக மருத்துவ பொருட்கள் அடங்கிய சிறிய அரங்கை பாதுகாப்பாக தரையிறக்கும் முதல் சோதனை வந்து வெற்றி பெற்றிருக்கு. ஆரோக்கிய மைத்ரி ஹெல்த் கியூப் எனப்படும் இந்த மருத்துவ சேவை திட்டம் தான் வந்து உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது. என்ன சொல்கிறாங்கன்னா, விமானப்படையினுடைய C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் விமானம் மூலமாக இந்த சோதனை வந்து நடத்தியிருக்காங்க. இது வந்து 15,000 அடி உயரத்திலிருந்து துல்லியமாக குறிப்பிட்ட இடத்துல வந்து தரை இறக்கி அதை வந்து சோதனை செஞ்சுருக்காங்க. அதாவது ஆரோக்கிய மைத்ரி ஹெல்த் கியூப் என்றது அவசர காலங்களில் விமானம் மூலம் எடுத்து செல்லக்கூடிய உலகினுடைய முதல் சிறிய பேரிடர் கால மருத்துவமனை. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். நாடாளுமன்ற பொது கணக்கு குழு தலைவராக KC வேணுகோபால் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசினுடைய வருவாய் மற்றும் செலவினங்களை தணிக்கை செய்யக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்ததான நாடாளுமன்ற பொது கணக்கு குழுவினுடைய தலைவராக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரான KC வேணுகோபால் அவர்களை வந்து ஓம் பிர்லா அவர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். குரங்கு அம்மையால் உலகத்துக்கே ஆபத்து. சுகாதாரத்துறை நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிட்டனுடைய சர்வதேச ஆய்வு அமைப்பான சதாம் ஹவுஸினுடைய சுகாதார நிபுணரான எபியர் ஒக்கரக்கேன்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய WHO வந்து இந்த குரங்கு அம்மை வந்து உலக சுகாதார அவசர நிலையை அறிவிச்சிருக்கிறதுனால இதை கட்டுப்படுத்தலை அப்படின்னா கொரோனா மாதிரியான பேரிடரை வந்து நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 1958 கண்டறியப்பட்ட இந்த குரங்கு அம்மை தீநுண்மி வந்து 1970 முதல் முறையாக மனிதர்களுக்கு வந்து தொற்றாக வந்து பரவியது. அதுவும் வந்து பின்தங்கிய ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டும்தான் வந்து இந்த நோய் பரவியது. ஆனால் 2022 ஆண்டுகள் வந்து உலகத்தில் பல்வேறு நாடுகளில் வந்து இந்த நோய் பரவிட்டு வருது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். இன்று கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிட்டுள்ள, அதாவது ரூபாய் 100 நாணயத்தை வந்து
முன்னாள் முதல்வரான கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உருவம் பொறித்த இந்த நாணயத்தை மத்திய அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து வெளியிடுறாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி நடக்க போகுது. சரிங்களா? அடுத்ததாக காங்கேசன் துறைமுகத்திலிருந்து நாகை திரும்பியது பயணிகள் கப்பல். என்ன சொல்கிறாங்கன்னா, நாகை டு இலங்கையில் இருக்க காங்கேசன் துறைமுகத்துக்கு 44 பயணிகளுடன் வெள்ளிக்கிழமை புறப்பட்ட சிவகங்கை என்ற பயணிகள் கப்பல் வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து நாகை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த சிவகங்கை பயணிகள் கப்பலை உருவாக்கிய நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டின்ற தனியார் நிறுவனம் தான் வந்து சிவகங்கைன்ற கப்பலினுடைய நிறுவனம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.